கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் நமக்கு போதுமானவராக அவர் இருக்கிறார். கர்த்தர் நம்மை எல்லா நிலையிலும் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக அவர் இருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்திலும் 8வது மாதத்திலும் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கண்களை மூடி ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான மனமகிழ்ச்சியின் ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட உடைய கரம் எங்களோடு கூட இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே கேட்க போகிற யூடியூப்லேயே கேட்க போகிற செய்தியானது ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வசனம் எங்களுக்குள் கிரியை செய்யக்கூடியதாகவும், இந்த வசனமானது எங்களை ஆற்றக்கூடியதாகவும் தேற்றக்கூடியதாகவும், ஆண்டவரை எங்களுடைய இருதயத்தின் காரியங்களை உம்மிடத்தில் சொல்வதாகவும் இருக்கும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஒரு மருந்தாக இந்த செய்தி இருக்கட்டும். கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்கிறவர், நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆவியாண்ட கரங்களில் இந்த செய்தி வேலையை கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சங்கீதம் 27:5. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை தன் கன்மலையின் மேல் உயர்த்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய செய்தியினுடைய தலைப்பு, கர்த்தர் தீங்கு நாளில் என்னை தம்முடைய கூடாரத்திலே மறைப்பார். இங்கே சங்கீதக்காரர், இது துதிப்பாடல், தாவீதுடைய துதிப்பாடல். 2 காரியங்களை சங்கீதக்காரர் சொல்லுகிறார். ஒன்று தீங்கு நாள், இன்னொன்று கூடாரம் என்று சொல்லுகிறார். இந்த தீங்கு நாள் என்று அவர் எதை சொல்லுகிறார் என்று பார்ப்பீர்களே ஆனால் 27ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் பார்க்கலாம். என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் என்று பார்க்கிறோம். ஆக தீங்கு நாள் என்பது இவருடைய சத்துருக்களும் இவருடைய பகைஞர்களும் பொல்லாதவர்களும் இவருடைய மாம்சத்தை, இவரை கொலை செய்ய வேண்டும் என்று இவரை நெருக்குகிற அந்த நாள்தான் தீங்கு நாள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட, நடைமுறை வாழ்க்கை இந்த காலத்திலும் கூட நமக்கு சத்துருக்கள் இருக்கிறார்கள், நம்மை பகைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். 1000 காரணங்கள் அவர்களிடத்தில் இருக்கும். அது மாத்திரமல்ல, பொல்லாதவர்கள் இருக்கிறார்கள், இட்டுக்கட்டி பேசுகிற எத்தனையோ மனுஷர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் என்னவென்று சொன்னால், நாம் வாழ்கிறதை பார்த்து நாம் வாழ்வதை விரும்பாதவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். நாம் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை விரும்பாதவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
3ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் ஒரு யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன். என் மேல் ஒரு பாளையம் இறங்கினாலும் ஒரு 1000கணக்கான பேர் எனக்கு விரோதமாய் ஒன்று கூடி வந்தாலும் சரி, என் இருதயம் பயப்படாது. இதுதான் தீங்கு நாள். சத்துருக்கள், பகைஞர்கள், பொல்லாதவர்கள், இவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி, இவர்கள் எல்லாரும் தனித்தனியாகவோ நமக்கு விரோதமாய் எழும்புகிற நாள்தான் தீங்கு நாள். 2வது, அவர் கூடாரம் என்று சொல்லுகிறார். கூடாரத்திலே ஒளித்து வைத்து என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அவர் தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து. அந்த கூடாரம் எது என்று சொல்லி பார்ப்பீர்களே, ஆனால் 4ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், நான் அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். இவருடைய காலத்திலே ஆலயம் கட்டப்படவில்லை. ஆனால் இவர் சொல்லுகிறார், நான் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதை நாடுவேன். இதுதாங்க கூடாரம். தேவனுடைய ஆலயம்தான் கூடாரம். தேவனுடைய ஆலயத்திலே தேவன் அவனை மறைத்து வைக்கிறார். தேவன் அவனை மறைக்கிற இடமே அவருடைய ஆலயம்தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு விரோதமாக தீங்கு நாட்கள் இருக்கும் பொழுது நாம் தேவனுடைய ஆலயத்திலே நாம் விழுந்து ஜெபம் பண்ணுவோமானால் நிச்சயமாக தேவன் நம்மை ஒளித்து வைத்து நம்மை கண்மலையின் மேல் உயர்த்துவார் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே 6ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். எப்பொழுது? தேவனுடைய ஆலயத்திலே நான் என் ஜீவனுள்ள மட்டும் தங்கியிருக்கிறேன் என்ற அந்த கூடார மொழிவிலே ஒலித்து வைக்கப்படும் பொழுது இவருடைய தலை இவரை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே, அவருடைய ஆலயத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். இப்போ அவனுடைய வாழ்க்கை தீங்கு நாள் கடந்து போகிறது. சத்துருக்களும் பகைஞர்களும் பொல்லாதவர்களுக்கும் இவர் தப்புவிக்கப்படுகிறார். இப்பொழுது இவர் தலையை தேவன் உயர்த்தி வைக்கிறார். என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் என்று சொல்லி அவர் சொல்கிறார். சங்கீதம் 23ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்வது, என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என்று சொல்லுகிறார். என் சத்துருக்கள் முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். தேவ அபிஷேகம் என்பது தேவ ஆலயத்திலே தான் கிடைக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டில் பவுலடியார் சொல்லும் பொழுது நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம். அப்போ இந்த ஆலயமாகிய இந்த இடத்துல நாம் கர்த்தரோடு சம்பாஷிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த பிரச்சனை என்ன பண்ண போகிறோம்? இன்னும் இந்த காரியங்கள் தாமதிக்க, எனக்கு வர வேண்டிய நன்மை தாமதிக்கிறது, இதெல்லாம் நான் சமாளிக்க போகிறேன். இந்த வாரம் கடந்து போயிடுச்சு, இன்னைக்கு கடந்து போயிடுச்சு, இன்னும் எத்தனை நாளைக்கு
இப்படி புலம்புகிறவர்களாய் அல்ல, நாம் எப்பொழுதும் கர்த்தர் என்னை எப்படியும் எனக்குரியதை கொடுத்து என்னை ஆசீர்வதித்து வழி நடத்துவார் என்று சொல்லி நான் நம்ப வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதக்காரர் ஒரு சொல்லுகிறார், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே, உம்முடைய முகத்தையே தேடுவேன். என்னுடைய முகத்தை தேடுங்கள் என்று கர்த்தர் சொன்னது உண்மை. உம்முடைய முகத்தையே நான் தேடுவேன். அப்போ அவருடைய வார்த்தைகள் அங்கே தெளிவாய் சொல்லப்படுகிறது. உம்முடைய முகத்தையே நான் தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. ஆக நம்முடைய இருதயத்திலிருந்து ஆண்டவரை நான் எப்பொழுதும் உண்மையே நான் தேடுவேன்ப்பா. நீர் என் சத்துருக்களுக்கு மேலாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். இப்பொழுது என் தலை என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. தீங்கு நாளை நான் கடந்து வந்திருக்கிறேன். தீங்கு நாள் என்று சொல்லுகிற பகைஞர்கள், பொல்லாதவர்கள், சத்துருக்களுக்கு முன்பாக நான் பாதுகாக்கப்பட்டு தேவனுடைய ஆலயமாகிய கூடார ஒளிவிலே ஒளித்து வைக்கப்பட்டு நான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். 10ஆம் வசனம், சங்கீதம் 27:10 அவர் சொல்லுகிறார், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். இல்லையா? 11ஆம் வசனத்திலே, கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம், சத்துருக்கள், பொல்லாதவர்கள், பகைஞர்கள், இப்போ இங்கே 11ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையிலே என்னை நடத்தும். ஆக ஆண்டவரிடத்தில் அவர் சொல்லுகிறார், ஆண்டவரை இந்த தீங்கு நாள் என்று சொல்லுகிற இந்த நாட்களிலே நீர் என்னை உம்முடைய கூடார மறைவிலே நீர் ஒளித்து வைத்து, உம்முடைய ஆலயத்தில் என்னை ஒளித்து வைத்து, உம்முடைய வசனங்களின், உம்முடைய ஊழியக்காரன் மூலமாக சொல்லப்படுகிற பிரசங்கங்கள், கர்த்தருடைய வார்த்தைகளையெல்லாம் நான் கேட்டு அந்த வார்த்தைகளினால் நான் வணையப்பட்டு, ஆண்டவரே அந்த வார்த்தைகளினால் நான் உயர்த்தப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படுகிறேன். எப்படி தெரியுமா? நீ கொடுக்கிற உடைய ஊழியக்காரன் மூலமாக கொடுக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். வேதத்திலே அந்த வசனங்களையெல்லாம் நான் தேடி தேடி நான் வாசிக்கிறேன், அவைகளையெல்லாம் தியானிக்கிறேன். ஆக இப்பொழுது நான் உயர்த்தப்பட்டு இருக்கிறேன். கர்த்தரனை உயர்த்தி வைத்திருக்கிறீர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். கர்த்தர் நல்லவருங்க, போதுமானவருங்க. நிச்சயமாக இந்த உலகம் போதுமானது என்று எதையுமே சொன்னது கிடையாது. இது எனக்கு போதும் என்று எதுவுமே சொன்னது கிடையாது. ஆனால் கர்த்தருடைய கிருபை நமக்கு எப்போதும் போதுமானதாக இருக்கிறது. உலக தேவைகள் வேண்டுமானால் போதுமானதாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவைகளையும் தேவன் தர வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், இன்றைக்கு முளைத்து நாளைக்கு உதிர்ந்து போகக்கூடிய காட்டு செடிகளுக்குரிய அந்த நன்மைகளை தேவன் நமக்கு கொடுக்கிறார், உடுத்துவிக்கிறார் என்று சொல்லுகிறார். ஆக அந்த புல்லுக்கு ஒப்பாக அதைக்கு தேவன் எப்படியெல்லாம் அதை உடுத்துவிக்கிறாரோ அதுபோல தேவன் நம்மையும் உடுத்துவிக்கிறவராக இருக்கிறார். ஆக அவர் போதுமானவராக இருக்கிறார். சரி, இங்கே தாவீதுடைய வாழ்க்கையை வைத்து நாம் சில காரியங்களை பார்க்க போகிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில் தாவீதுக்கு சத்ருவு, பகைஞன், பொல்லாதவன், அவனுக்கு விரோதமானவன் யார் என்று சொன்னால், முதலாவது சவுல் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த சவுல் தாவீதை எடுத்த உடனே பகைக்கலைங்க. அவன் சவுல் எடுத்த உடனே தாவீதை அதிகமாக சிநேகித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம்.
1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனமும் 20ஆம் வசனம் முதல் 22 வசனங்கள் வரைக்கும். 1 சாமுவேல் 16:20-21. அப்பொழுது ஈசாய் அப்பத்தையும் ஒரு துருத்தி திராட்சரசத்தையும் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் கழுதையின் மேல் ஏற்றி தன் குமாரனாகிய தாவீதை வம்சமாய் அவன் சவுலுக்கு அனுப்பினான். அப்படியே தாவீது சவுலிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றான். அவன் யார்? அவன் என்றால் சவுல். அவன் இவனை என்றால் தாவீதை மிகவும் சிநேகித்தான். சிநேகித்தான் என்று போடல, மிகவும் சிநேகித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனுக்கு இவன் ஆயுததாரி ஆனான். அவனுக்கு இவன் ஆயுததாரி என்று சொன்னால் அவனுடைய மெய்காப்பாளனாகவே மாற்றிக்கொண்டான். சவுலுடைய எல்லா நல்ல காரியங்களுக்கும் கெட்ட காரியம் எதுவானாலும் அதையெல்லாம் முடிவெடுக்க வேண்டிய இடத்துல அந்த இடத்துல அவனை தாவீதை கொண்டாந்து வைத்து கொண்டான். ஆக இங்கே பார்க்கிறோம், சவுல் தாவீதை மிகவும் நேசித்தான், தன்னுடைய ஆயுததாரியாக மாற்றினான். சவுல் ஈசாயிடத்தில் ஆள் அனுப்பி, தாவீது எனக்கு முன்பாக நிற்கட்டும், என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது என்று சொன்னான். அவன் அவங்க அப்பாட்ட சொல்லி விடுறான், அவனுக்கு என் கண்களில் தயவு கிடைச்சிருச்சு, அவன் இங்கேயே இருக்கட்டும். ஆக அவனை அரண்மனையிலேயே, தன்னுடைய அரண்மனையிலேயே தங்க வைத்து கொண்டான். சிநேகிக்கிறான். எந்த அளவுக்கு சிநேகிக்கிறான்? தன்னுடைய ஆயுததாரியாக தன்னுடைய அரண்மனை தான் இருக்கிற இடத்திலேயே அவனும் இருக்கும்படியாக அவனுக்கு தயவு செய்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கோலியாத்தை எதிர்த்து அவன் யுத்தம் செய்ய தாவீது போறேன் என்று சொல்லும் பொழுது 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 37-38 வசனங்கள். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 37-38. பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே இருப்பாராக என்றான். போ, கர்த்தர் உன்னுடனே இருப்பாராக என்றான். சவுல் தாவீதுக்கு எந்த அளவுக்கு அவன் சிநேகித்தான் என்று சொல்லி நான் பார்க்குறோம். ஆயுததாரியாக வச்சான், தன்னுடைய அரண்மனையிலே தங்க வச்சான். இப்போ என்ன செய்கிறான்? அவன் கோலியாத்தை எடுத்து யுத்தம் பண்ண போகும்போது தாவீதுக்கு தன் வஸ்திரத்தையே உடுத்துவித்தான் என்று பார்க்கிறோம். அவனுடைய வஸ்திரத்தையே, அவன் அணிந்து கொள்ளுகிற போருக்கு அவன் அணிந்து கொள்ளுகிற என்னென்ன வஸ்திரம் உண்டோ அந்த வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்து வைத்தான். சாதாரண போர்ச்சேகவனுக்குரிய வஸ்திரங்கள் அல்ல, ஒரு ராஜா அணிந்து கொள்ளுகிற வஸ்திரங்களை இவனுக்கு அணிவித்து வைத்தான். இல்லையா? வெண்கலமான ஒரு சிராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். இவ்வளவு காரியங்களை பார்த்து 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 தாவீதுக்கு செய்தான். தன் வஸ்திரத்தையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு நேசித்தான், மிகவும் அதிகமாக சிநேகித்தான். வேதவசனம் சொல்லுகிறது, 1 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 சாமுவேல் 18:5. தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான். பாருங்க, சிநேகத்தினுடைய நிலையை கண்ணை மூடிட்டு என்ன செய்கிறான்? கூட வச்சுக்கிறான், ஆயுததாரியாக வச்சுக்கிறான், அவனை தன்னோட தங்க வைக்கிறான், தான் ட்ரெஸ்ஸை கொடுக்குறான். இப்போ பௌர்பட தளபதியாகவே அவனை அந்த இடத்துல அதிகாரியாக அவன் மாற்றுகிறான். இதை சொன்னெல்லாம் இப்பெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை எங்கே தெரியுமா ஆரம்பிக்குது? எப்போ தெரியுமா பகை உண்டாகுது? எப்போ ஒரு பொல்லாதவனாக மாறுறான் தெரியுமா தாவீதுக்கு? எப்போ தாவீதுக்கு இவன் பகைங்கனா மாறுறான் தெரியுங்களா?
அதுக்கப்புறம் வாசிக்கிற வசனங்கள் தான் 1 சாமுவேல் 18 6ஆம் வசனம். தாவீது பெலிஸ்தேனை கொன்று திரும்பி வந்த பின்பு, அவன் திரும்பி வந்துட்டான், அதற்கு பின்பு ஜனங்கள் திரும்ப வருகிறார்கள். எப்போதுமே போரில் ஜெயிச்சிட்டா வந்து ராஜாவை புகழுவாங்க. அப்படி தாவீது தான் இப்போ ராஜாவோட இருக்கிறானே, சவுலோட. அப்படி இருக்கிறனால எல்லாரும் சவுலை பார்க்க வராங்க. வரும் பொழுது தாவீது பாட சொல்லலை, ஆனால் ஸ்திரீகள் என்ன செய்தார்களாம், ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீதங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். யாருக்கு? சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். இதுலையும் பிரச்சனை இல்லை. அந்த ஸ்திரீகள் 7ஆம் வசனத்தில் அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறையாக பாடினார்கள். சவுல் கொன்றது 1000 பேரை தான் சவுல் கொன்னான். ஆனால் தாவீதோ 10,000 பேரை கொன்றான் என்று முறையாக பாடினார்கள். இதை பாட சொல்லி தாவீது சொல்லவே கிடையாது. தாவீது கோலியாத்தை ஜெயிச்சுட்டு அரண்மனைக்கு வந்துட்டான், இவனோட இடத்துக்கே வந்துட்டான். ஆனால் அரண்மனையில் இருக்கிற சவுலுடைய காதுகளில் இந்த ஸ்திரீகளுடைய மேலவாத்தியத்தோடு வராங்க, ஜெயம் பெற்றுட்டு பெலிஸ்தேரை ஜெயிச்சுட்டு வராங்க. அப்போ பாடும் பொழுது அவங்க பாடுற வார்த்தை சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று சொல்லி. அந்த வார்த்தை நல்ல கவனிங்க, 8ஆம் வசனம். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவது ஒரு காரியம், விசனம் உண்டாகிறது, மன கஷ்டம் உண்டாகிறது. என்ன மன கஷ்டம் உண்டாகிறது? அவன் மிகுந்த எரிச்சல் அடைகிற அளவுக்கு அவனுக்கு கஷ்டம் உண்டாகிறது. தாவீதுக்கு 10,000 கொடுத்தார்கள், எனக்கோ 1000 கொடுத்தார்கள் என்று சொல்லி சொல்லுகிறான். தாவீதுக்கு 10,000 கொடுக்குறாங்க, எனக்கோ 1000 தான் கொடுக்குறாங்க. இன்னும் அவனுக்கு ராஜாங்கம் மாத்திரம் குறைவாக இருக்கிறது என்று சொல்லி அவனுக்குள்ளாகவே அவன் சொல்லி, இதுதான் பொறாமையின் ஆரம்பம். ஆக யாரோ ஒருத்தரை உயர்த்தி பேசும் பொழுது, நம்மை சார்ந்த இன்னொருத்தர் குறித்து உயர்த்தி பேசும்போது நமக்குள்ளார ஒரு பொறாமை வரக்கூடாது. அவரை சொல்கிறீங்களா, அவர் நிச்சயம் நல்லா செய்வார். அந்த சிஸ்டரை சொல்கிறீங்களா, அவங்க நிச்சயம் நல்லா செய்வாங்க. இந்த அப்ரிஷியேஷன் என்கிற அந்த இது இல்லை. ஆக சவுலுக்குள் என்ன வந்தது? மிகவும் பொறாமை வந்தது, பொறாமை ஆரம்பித்தது. தாவீது எந்த விதத்திலும், ராஜாவே நீர் 1000 பேரை கொன்றீர், நான் 10,000 பேரை கொன்றேன் என்று தாவீது சொல்லலை. தாவீது கோலியாத்தை ஜெயிச்சுட்டு வந்துட்டான். தாவீது சவுலுக்கிட்ட, நான் கோலியாத்தை ஜெயிச்சிட்டேன் கர்த்தருடைய நாமத்தினால, வந்து இங்கே தான் இருக்கிறான். அரண்மனைக்கு வரவங்க பாடுற அந்த 3வது நபர்கள் பாடுகிற அந்த வார்த்தை இவனுக்கு விசனமாக இருந்தது, பொறாமை வந்தது. 9ஆம் வசனம். அந்நாள் முதற்கொண்டு, எந்நாள் முதற்கொண்டு எப்போ இவனுக்கு விசனமும் பொறாமையும் வந்ததோ அந்த நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். வெறுப்பு கலந்த, கசப்பு கலந்த ஒரு நிலையில் பார்த்தான். தாவீதை பார்க்கும் பொழுதே அவனுக்கு வெறுப்பு இப்போ வருது. எந்த அளவுக்கு நேசித்தான்? தன்னுடைய ஆயுததாரி தான் அரண்மனையிலே இருக்கணும், தன்னுடைய உடையில உடுத்து வித்தான், எல்லாம் செய்தான், அந்த அளவுக்கு சிநேகித்தான். ஆனால் 3ஆம் மனிதர் சொல்லி இவன் உயர்த்தப்படும் பொழுது இங்கே இவனுக்குள் பொறாமை ஆரம்பிக்கிறது. பொறாமை ஆரம்பித்த அந்த நாள் தான் தாவீதுக்கு தீங்கு நாள். இந்த பொறாமை சவுலுக்குள் வந்த பிற்பாடு
சவுல் பகைக்க ஆரம்பிக்கிறான். யாருக்கு நம்ம மேல் பொறாமை வருகிறதோ அந்த பொறாமை உள்ள நபர்கள் நம்மை பகைக்க ஆரம்பிப்பார்கள். நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆக யாரும் பொறாமைப்படும் வண்ணமாக நாம் எதிலும் நடந்து கொள்ளாதபடி ஞானம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாம் ஞானம் உள்ளவர்களாய் நடந்து கொண்டோமானால் நிச்சயமாய் தேவன் நம்மை தப்பு வைப்பார். இங்கே பார்க்கிறோம், வெறுக்கிறான். அவனை எந்த அளவுக்கு சிநேகித்தானோ அதை விட பல மடங்கு அவனை வெறுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 3 வித காரியங்கள், குறிப்புகளை உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். முதலாவது காரியங்கள், இந்த பொறாமை, இந்த வெறுப்பு, இவைகளெல்லாம் வந்து விடுமானால், கசப்பெல்லாம் வந்து விடுமானால் என்ன நடக்கும் தெரியுமா? ரகசிய ஆலோசனை, தாவீதை வைத்து செய்யக்கூடிய ஆலோசனைகள் எல்லாம் தாவீது இல்லாமல் நடக்கிற ரகசிய ஆலோசனைகள். அடுத்து தாவீதுக்கே தெரியாமல் தாவீதுக்காக நோக்கி சூழ்ச்சி செய்தல். இது 2ம் சவுலிடத்தில் காணப்பட்டது. ரகசிய ஆலோசனை, சூழ்ச்சி, இதுதான் சவுலிடத்தில் எண்ணமாய் இருந்தது. சங்கீதத்தின் புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். துன்மார்க்கர் செய்யும் ரகசிய ஆலோசனைக்கும் அக்கிரமக்காரருடைய கலகத்துக்கும் என்னை விலக்கி மறைத்தருளும். துன்மார்க்கர் செய்யும் ரகசிய ஆலோசனைக்கு என்னை விலக்கி மறைத்தருளும் என்று கேட்கிறான். முதலாவது அவர் கூடாரத்தில் மறைத்து வைக்க சொல்லி கேட்பது, துன்மார்க்கர் செய்யக்கூடிய ரகசிய ஆலோசனைக்கு என்னை விலக்கி காத்து கொள்ளும் என்று சொல்லி வேதவசனத்தில் சொல்லுகிறார்கள். அவர்கள் மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள். சற்றும் பயமின்றி சடுதியில் அவன் மேல் எய்கிறார்கள். கொஞ்சம் கூட கடவுள் பயம் இல்லாமல் படான அவன் மேலே எய்துறாங்க. அவர்கள் பொல்லாத காரியத்தில் தங்களை உறுதிப்படுத்தி கொண்டு மறைவான கண்ணிகளை வைக்க ஆலோசனை பண்ணி அவைகளை காண்பவன் யார் என்கிறார்கள். ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், ஆண்டவரே, பொல்லாத காரியத்தில் தங்களை உறுதிப்படுத்தி கொண்டு மறைவான கண்ணிகளை வைக்க ஆலோசனை பண்ணி அவைகளை காண்பவர் யார் என்றார். அவர்கள் நியாயக்கேடுகளை ஆராய்ந்து தேடி தந்திரமான யோசனை நிறைவேறும்படி பிரயத்தனம் பண்ணுகிறார்கள், முயற்சி பண்ணுறாங்க. அந்த இடத்துல அவர்கள் நியாயக்கேடுகளை ஆராய்ந்து தேடும்படி தந்திரமான யோசனை நிறைவேறும்படி பிரயத்தனம் பண்ணுகிறார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுடைய உட்கருத்தும் இருதயமும் ஆழமாயிருக்கிறது. அவர்களில் ஒவ்வொருவனுடைய உட்கருத்தும் இருதயமும் ஆழமாயிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அவனுடைய உட்கருத்து, அவனுடைய இருதயமும் தந்திரமான யோசனை, நியாயக்கேடுகளை ஆராய்ந்து தர்றாங்க, பொல்லாத காரியத்தில் உறுதி பண்ணுறாங்க, மறைவான கண்ணிகளை வைக்க ஆலோசனை பண்ணுறாங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். நீதிமொழிகள் 12:5-6. நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவைகள், துன்மார்க்கருடைய ஆலோசனைகளோ சூதானவைகள். நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவைகள், துன்மார்க்கருடைய ஆலோசனைகளோ சூதானவைகள். துன்மார்க்கருடைய ஆலோசனை எப்போதுமே சூது நிறைந்தது. அதில் ஒரு தீங்கு மனதில் வச்சு தான் அவன் ஆலோசனை பண்ணுவான். துன்மார்க்கரின் வார்த்தைகள் இரத்தம் சிந்த பதிவிருப்பதை பற்றியது. துன்மார்க்கனுடைய வார்த்தை எப்படியாயிலும் அவனை கொல்லணும் என்று இரத்தம் சிந்த பதிவிருப்பதை பற்றியது. உத்தமர்களுடைய வாயோ அவர்களை தப்பு வைக்கும். ஆக இவன் துன்மார்க்கன் இப்படி செய்யலாம், ஆனால் உத்தமனாக இருக்கிறவன் வாயோ அவனை தப்பு வைக்கும். உத்தமனை அவனுடைய வாயின் வார்த்தைகள் அவனை தப்பு வைக்கும் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோபுவின் புஸ்தகம்
21 அதிகாரம் 16 வசனம். ஆனாலும் அவர்கள் வாழ்வு அவர்கள் கையில் இராது, துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமாய் இருப்பதாக. துன்மார்க்கருடைய ஆலோசனை எனக்கு தூரமாய் இருப்பதாக. அப்போ இந்த துன்மார்க்கருடைய ஆலோசனை என்னங்க சவுல் அப்படி ஒரு ஆலோசனை பண்ணான்? ஒன்றும் செய்யலை. 1 சாமுவேலின் புஸ்தகம் 18 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் 17 வசனத்திலேருந்து நீங்கள் 29 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். 18, 17 29 வரைக்கும். என் கை அல்ல, பெலிஸ்தியரின் கையே அவன் மேல் விழட்டும் என்று சவுல் நினைத்து கொண்டு சவுல் தாவீதை நோக்கி, சவுல் டைரக்டாக தாவீதை நோக்கி சொல்கிறான், இதோ என் மூத்த குமாரத்தியாகிய மேராவை உனக்கு மனைவியாக கொடுப்பேன், நீ எனக்கு நல்ல சேவகனாய் மாத்திரம் இருந்து கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து என்று சொல்லுகிறான். சொல்வதற்கு நல்லதாக இருக்கிறது. என்ன உள்ள சூட்சமம்? அப்பொழுது தாவீது சவுலை பார்த்து, ராஜாவுக்கு மருமகனாகிறது நான் எம்மாத்திரம், என் ஜீவன் எம்மாத்திரம், இஸ்ரவேலிலே என் தகப்பன் வம்சமும் எம்மாத்திரம் என்றான். இதை சொல்லிடுறான். சொன்னோன்னே சவுலின் குமாரத்தி மேராப்ப இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றான். கொடுத்த பிற்பாடு 20 வசனத்தில் பாருங்க, சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதை நேசித்தாள். அது சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது, அது அவனுக்கு சந்தோஷமாக இருந்தது. மீகாள் தாவீதை அதிகமாக நேசித்தாள். எதனாலன்னா அவனுடைய செயல்கள், அவனுடைய கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறது, அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கிறது, இதை வச்சு அவன் மேலே ஆசைப்படுறான். இது அவனுக்கு சந்தோஷமாக இருக்கான். யாருக்கு? சவுலுக்கு. அவனுக்கு கன்னியாய் இருக்கவும். கவனிங்க இதை, 21 வசனம். எவள் தான் மக மீகா, 2வது மக மீகா அவனுக்கு தாவீதுக்கு கன்னியாய் இருக்கவும் பெலிஸ்தியரின் கை அவன் மேல் மறுபடி பாருங்க, பெலிஸ்தியரின் கை அவன் மேல் விழவும் அவளை அவனுக்கு கொடுப்பேன் என்று சவுல் எண்ணி தாவீதை நோக்கி, நீ என்னுடைய 2ஆம் குமாரத்தியினால் இன்று எனக்கு மருமகனாவா என்றான். பெலிஸ்தியருடைய கையில் இவனை விழ வைக்கிறதே அவனுடைய நோக்கம், வேறு எதுவுமே கிடையாது. அப்போ என்ன செய்கிறார்களாம்? சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நீங்கள் தாவீதோட ரகசியமாய் பேசி, இதோ ராஜா உன்மேல் பிரியமாய் இருக்கிறார், அவருடைய ஊழியக்காரர் எல்லாரும் உம்மை சிநேகிக்கிறார்கள், இப்பொழுதும் நீ ராஜாவாகிறதுக்கு மருமகனான நலம் என்று சொல்லுங்கள் என்றான். இவன் வேலைக்காரனை கூப்பிட்டு சொல்கிறான், டேய் நீங்கள்லாம் தாவீது காதுபட நீ ராஜாவுக்கு மருமகனாகிறது ரொம்ப நல்லது, ராஜா உன்னை சிநேகிக்கிறாரு, நீ கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்கிறாங்க. இந்தபடி பேசுங்க, அவன் காதுபட பேசுங்க என்று ஒரு சூழ்ச்சி செய்கிறான். சவுலின் ஊழியக்காரர் இந்த வார்த்தைகளை தாவீதின் தாவீதின் செவிகள் கேட்க பேசினார்கள். அப்பொழுது தாவீது, நான் ராஜாவுக்கு மருமகனாகிறது லேசான காரியமா? நான் எளியவனும் அற்பமாய் எண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறேன். தாவீது என்னபடி சொன்னான் என்று சவுலின் ஊழியக்காரர் அவனுக்கு அறிவித்தார்கள். அப்போ சொல்கிறாங்க பதிலுக்கு, சவுல் என்னால் ஆக முடியாதுடா, அதெல்லாம் ஆகிறதெல்லாம் கஷ்டம்னு சொல்கிறான். இப்போ சவுல் என்ன செய்கிறான்? ராஜா பரிசத்தை விரும்பாமல், நீ நினைக்கிற மாதிரி அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணுற பெண்ணுக்காக நிறைய தங்கம் பொன் வைரங்கள் எல்லாம் கொடுக்க வேண்டும், வெள்ளி பொன்களை எல்லாம் கொடுக்க வேண்டும். அதனால தான் இவன் இங்கே சொல்கிறான், நீ ராஜாவுக்கு நீ பரிசத்தை ஒன்றும் கொடுக்க வேண்டாம், அவருடைய மகளுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நீ பரிசத்தை கொடுக்க வேண்டாம். பெலிஸ்தியருடைய 100 நுனித்தோலினால் ராஜாவின் சத்துருக்கிடத்தில் பழிவாங்க விருப்பமாக இருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்ச்சி பாருங்கள்! 100 பெலிஸ்தியருடைய நுனித்தோள்களினால்
ராஜாவின் சத்துருக்களிடத்தில் பழிவாங்க விருப்பமாயிருக்கிறார் என்று தாவீதுக்கு சொல்லுங்கள் என்றான். தாவீது பெலிஸ்தியரின் கையில் விழ பண்ணுவதே சவுலுடைய எண்ணமாய் இருக்கிறது. இப்போ தெரியுதுங்களா? தந்திரமும் சூழ்ச்சி, ரகசிய ஆலோசனை எவ்வளோ பண்ணுறான் பாருங்க, எவ்வளோ சூழ்ச்சி பண்ணுறான். அவன் எண்ணம் எல்லாமே சூழ்ச்சி. தாவீதை எப்படி ஆயிலும் அவனை விழ பண்ணணும் பெலிஸ்தியர் கையில் என்று சொல்லிதான் 27ஆம் வசனத்தில் பாருங்கள், அவருக்கு குறித்த நாட்கள் நிறைவேறும் முன்னே தாவீது எழுந்து தன் மனுஷரை கூட்டி கொண்டு போய் பெலிஸ்தியர் 200 பேரை வெட்டி அவர்களின் நுனித்தோள்களை கொண்டு வந்து தான் ராஜாவுக்கு மருமகனாகும்படிக்கு அவைகளை ராஜாவுக்கு எண்ணி செலுத்தினான். என்ன செஞ்சானா? எண்ணி செலுத்தினான். அவைகளை ராஜாவுக்கு எண்ணி. அப்பொழுது சவுல் தன் குமாரத்தியாகிய மீகாலை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். இதோடு கூட நிற்கலைங்க. சவுல் கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று கண்டறிந்து கொண்டு என்ன, தாவீதுக்கு பயந்து தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்துருவாய் இருந்தான். 29ஆம் வசனம் நீங்கள் வாசிச்சு பாருங்கள். நீ நிறைய பேர் நமக்கு விரோதமாக சத்துருக்களாகவே இருக்கிறாங்க. வசனம் தெளிவாக இருக்குது. சவுல் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் தாவீதுக்கு சத்துருவாகவே இருந்தான். கொஞ்சம் கூட மனசு மாறல. ஆனால் அவ்வளவுக்கு முன்னாடி வேறு மாதிரி சிநேகித்தான். இந்த வெளியிலேருந்து வந்த 3ஆம் மனுஷன் பாடின பாராட்டு, அந்த பாட்டு இவன் அப்படி மாறிட்டு சூழ்ச்சி செய்ய வைத்தது. இந்த இடத்துல ஒரு காரியம் 1 சாமுவேல் 19 பார்க்கிறோம். அன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுறான். சவுல் அந்த இடத்துல தாவீதுக்கு பொல்லாதாவி பிடித்திருக்கும் போது கீதை வாத்திக்கும் போது தன் கையில் உள்ள ஈட்டினால் சவுலை கொல்ல பார்க்குறான். சவுல் தப்பித்து அங்கேருந்து போகிறான். இங்கே போகின பிற்பாடு உடனே ஒரு எண்ணம் பண்ணினானா, தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொன்று போடும்படிக்கு 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 சாமுவேல் 19:11. தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொன்று போடும்படிக்கு சவுல் அவன் வீட்டிற்கு சேவகனை இப்போ டைரக்டாகவே தாக்க ஆரம்பிச்சிட்டான். சூழ்ச்சி பண்ணி கொன்று போடுவி. இதை தாவீதுக்கு அவன் மனைவியாகிய மீகால் அறிவித்து, நீர் இந்த ராத்திரியில் உம்முடைய பிராணனை தப்புவித்து கொள்ளாவிட்டால் நாளைக்கு நீர் கொன்று போடப்படுவீர் என்று சொல்லி மீகால் ஜன்னல் வழியாக அவனை இறக்கிவிட்டால் அவன் தப்பி ஓடிப்போனான். இந்த அளவுக்கு அவன் பகைக்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரகசிய ஆலோசனைகளை சவுல் அதிகமாக எடுத்தான். தாவீதை கொல்ல வேண்டும் என்கிற காரியத்தில் அந்த சூழ்ச்சியிலேயே தன் எண்ணங்கள் முழுவதையும் வைத்திருந்தான். தாவீதை கொல்ல வேண்டும், அதற்கு சூழ்ச்சி, அதற்கு ரகசிய ஆலோசனை, இதை செய்தான். 2வது காரியம், அகங்காரத்துக்கும் நாவுகளின் சண்டைக்கும் தேவன் மறைத்து ஒளித்து வைக்கிறார். அகங்காரம், தான் என்கிற அந்த நினைவுகள், இவைகளுக்கு தேவன் மறைத்து வைக்கிறார். சங்கீதம் 31ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சங்கீதம் 31:20. மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறேன். மனுஷருடைய அகங்காரத்துக்கு கர்த்தருடைய பிள்ளைங்களை கர்த்தருடைய சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைகளுக்கு, நாவினால் வரக்கூடிய சண்டைகளுக்கு கூட அவர்களை விலக்கி உமது கூடாரத்தில் ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறேன். உங்களுடைய கூடாரத்தில் ஒளிச்சு வச்சு காப்பாற்று. சங்கீதம் 55:9ஆம் வசனம். சங்கீதம் 55:9. ஆண்டவரே, அவர்களை அழித்து அவர்கள் பாஷையை பிரிந்து போக பண்ணும்,
கொடுமையையும் சண்டையையும் நகரத்திலே கண்டே. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கொடுமையும் சண்டையையும் நாங்கள் பார்த்தேன். அவைகள் இரவும் பகலும் அதன் மதில்கள் மேல் சுற்றி திரிகிறது. அக்கிரமும் வாதையும் அது நடுவில் இருக்கிறது. கேடுபாடுகள் அது நடுவில் இருக்கிறது. கொடுமையும் கபடும் அதன் வீதியை விட்டு விலகி போகிறதில்லை. என்னை நிந்தித்தவன் சத்துரு இல்லை, அப்படி இருந்தால் சகிச்சுக்குவேன். என்னை விரோதித்து பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல, அப்படி இருந்தால் நான் மறைந்திருப்பேன். அவன் எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன். ஆக அந்த சவுல் அப்படிப்பட்டவனாக இருந்தான். அதனால தான் அவன் சொல்கிறான், சவுல்கிட்ட நாவும் சண்டைக்கு போக முடியல. சவுலோட அகங்காரத்துக்கு முன்னாடி தாவீதால நிற்க முடியலை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யூதாஸ் பண்ண ரகசிய ஆலோசனைகள் எவ்வளவு! இயேசுவுக்கு முன்பாக, இயேசுவுக்கு விரோதமாக அவரை காட்டி கொடுக்கிறேன்னு சொல்லி வெள்ளிக்காசுக்காக அவரை காட்டி கொடுத்தானே, அந்த அகங்காரம், அந்த காரியம் அங்கே நாம் பார்க்கிறோம். எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனும் ஆகிய நீயே அவன். ஆக யூதாஸை போல இங்கே சவுல் தாவீதுக்கு மாறுகிறான். அதை தாவீதோட வாழ்க்கையில் இப்படி இருந்தனாலேயே என்னவோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார். கிட்டத்தட்ட இயேசுவினுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியங்களும் தாவீதோட வாழ்க்கையில் அவன் சந்தித்திருக்கிறான். நீதிமொழிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீதிமொழிகள் 17:14. சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும். ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு. சண்டையின் ஆரம்பம், சண்டையோட அடிச்சுக்கிற அளவுக்கு சண்டையோட ஆரம்பம் மதகை திறந்து விடுறது மாதிரி இருக்கும். மதகை திறந்து விட்டா என்ன ஆயிரும்? தண்ணி சும்மா பொங்கி பீச்சிக்கிட்டு அடிக்கும். ரொம்ப எக்கி தூரம், எவ்வளோ ஹைட்டுக்கு எவ்வளோ தூரத்துக்கு தண்ணி போகுமோ அந்த அளவுக்கு போகும். மதகை திறந்து விட்டது போல் இருக்கும். ஆதலால் விவாதம் எழும்பும் முன், வாக்குவாதங்கள் எல்லாம் எழும்பும் முன் நீ அதை விட்டுவிடு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீதிமொழிகள் 26, 20லிருந்து 21 வசனம், 22 வசனங்கள். விறகு இல்லாமல் நெருப்பு அவியும், கோல் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும். இப்போ இந்த சண்டை தொடங்குறது எங்கே? கோல் சொல்கிறவன் இருக்கிற இடத்துல தான். இந்த சண்டையை அடக்கணும்னா விவாதத்தை நிறுத்திடணும். விவாதம் தொடங்கும் முன்னாடியே அமைதியாக, சரி விடு, இத்தோடு இந்த பிரச்சனையை விட்டு வேண்டாம், விடு, நான் தப்பு என் மேலேயே இருக்கட்டும், விட்டுரு அப்படின்னு அந்த விவாதம் தொடங்கும் போதே நிறுத்திடு. அப்போ சண்டை வராது. இந்த சண்டையை தொடங்கி விடுறது யாருன்னா கோல் சொல்கிறவன். கரிகள் தழலுக்கும் விறகு நெருப்புக்கும் ஏதுவானது போல வாதுப்பிரியன் சண்டைகளை மூட்டுகிறதுக்கு ஏதுவானவன். ஆக இவன் சண்டைகளை மூட்டுவதற்கு வாதுப்பிரியன் ஏதுவானவன். கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும். இந்த கோல் சொல்கிறவன் வார்த்தையெல்லாம் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அதை உள்ளத்திற்குள் தைக்கும். கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த கோல் சொல்கிறவங்கள நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த நாவுகளின் சண்டையை கிளப்பி விடுறதே இந்த கோல் சொல்கிறவங்க தான். அதனால தான் 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் 1 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம், பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 6:4. அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களை வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சாயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தையுள்ளவர்களும் என்ன செய்கிறது, சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறமாக இருக்கிற மனுஷரால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும்.
இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. தீமோத்தேயுக்கு எழுதின 1ஆம் நிருபம் 6-5 நம்ம பார்க்குறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 1 சாமுவேலின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் சவுல் எப்படி தாவீதுக்கு விரோதமாக அகங்காரமாக ஒரு பொறாமை விஷமத்தனமான வார்த்தைகளை விடுறான்றதை நீங்கள் பார்த்தா தெரியும். சவுலுடைய மகன் யோனத்தான் தாவீதை ரொம்ப சிநேகிக்கிறான்னு தெரியும். தன் உயிரை போல சிநேகித்தார்கள். தாவீதும் யோனத்தானை நேசிப்பான், யோனத்தானும் தாவீதை நேசிக்கிறான். அப்போ யோனத்தான் தாவீதை தப்பு வைப்பான். அப்போ சொல்கிற வார்த்தையை பாருங்கள், 1 சாமுவேல் 20:30. அப்பொழுது சவுல் யோனத்தான் மேல் கோபம் உண்டவனாகி அவனை பார்த்து, 2 மாறுபாடுள்ளவனின் மகனே. எப்படிப்பட்ட தவறான ஒரு வார்த்தை! 2 மாறுபாடும் உள்ளவனின் மகனே. அவங்க அம்மாவை தவறானவளாக பேசுகிறான், கட்டின பொண்டாட்டியை தப்பானவளாக பேசுகிறான். 2 மாறுபாடு உள்ளவனின் மகனே, நீ உனக்கு வெட்கமாகவும் உன் தாயின் மானத்திற்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறதை நான் அறியேனா? ஆக தாவீதோட சிநேகமாக இருக்கிறது எனக்கு தெரியும், நீ எப்படிப்பட்டவன் தெரியுமாடான்னு சொல்லி அவனை ஆபாசமாக திட்டுறான். ஈசாயின் மகன் பூமியில் உயிரோடு இருக்கும் நாள் வரையிலும் நீயானாலும் உன் ராஜ்யபாரானம் நிலைப்படுவதில் இப்போதோ அவனை அழைப்பத்து என்னிடத்தில் கொண்டு வா, அவன் சாக வேண்டும். அவன் மகனை புத்தியை மாற்ற பார்க்குறான். அவன் மகனை அங்கே சொல்லும் பொழுது என்னிடத்தில் கொண்டு அவன் சாக வேண்டும் என்று சொன்னான். உடனே யோனத்தான் கேட்குறான், தன் தகப்பனாகிய சவுலுக்கு பிரதித்திரமாக, அவன் ஏன் கொல்லப்பட வேண்டும், அவன் என்ன செய்தான் என்று கேள்வி கேட்குறான். அவன் ஏன் கொல்லப்படணும், அவன் என்ன தான் பண்ணான் அப்படின்னு கேட்டவுடனே, அப்பொழுது சவுல் அவனை குத்திப்பட, பெத்த மகன் யோனத்தாயை குத்திப்போட அவன் ஈட்டியை எறிந்தான். யோனத்தான் மேலே ஈட்டியை எறிந்தான். ஆகையால் தாவீதை கொன்று போட தன் தகப்பன் தீர்மானித்திருக்கிறான் என்பதை யோனத்தான் அறிந்து கொண்டு கோபதாபமாய் பந்தியை விட்டு எழுந்திருந்து போய் அமாசின் மறுநாளாகிய அன்றைய தினம் போஜனம் பண்ணாதிருந்தான். தன் தகப்பன் தாவீதை நிந்தித்து சொன்னது அவனுக்கு மனநோவாய் இருந்தது. இப்படி உள்ள ஒரு மனுஷனும் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க அப்பா நேசித்தான், சிநேகித்தான். ஆனால் அப்படியே 3ஆம் மனுஷன் பேச்ச சொன்னதை கேட்டு அது அப்படியே அவனுக்குள்ளார பொறாமை, அகங்காரம், ரகசிய ஆலோசனை, சூழ்ச்சி, இது எல்லாம் அங்கே இருந்துச்சு. இங்கே நம்ம பார்க்குறோம், அவன் மகன் தாவீதை கொல்லணும்னு சொல்லி அவங்க அப்பா நினச்சது அவனுக்கு மனநோவாக இருந்துச்சான். இட்ஸ் எ ஸ்ட்ரெஸ். ஒரு மனதிலே ஒரு அழுத்தம், மன அழுத்தம் இருந்துச்சு. சரி, தாவீது நல்லவனாச்சு, அவனை போய் அப்பா கொல்லணும்னு நினைக்கிறாரு. அவன் என்ன தான் அப்பாவுக்கு தீங்கு, ஒரு தீங்கும் செய்யலையே. அவன் அங்கே அதை தான் சொல்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், நாவானது சிறிய அவயவமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளோ பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. ஒரு சிறிய நெருப்பு எவ்வளோ பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. அதுபோல் இங்கே நாவு பெருமையானவைகளை பேசுகிறது. எனது போல் நாவை குறித்து இன்னும் சொல்கிறாரு. சங்கீதம் 52:2 பாருங்கள், நீ கேடுகளை செய்ய எத்தனை பண்ணுகிறாய், கபடம் செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தியை போல் இருக்கிறது. தீட்டப்பட்ட சவரம் பண்ணுகிற கத்தியை போல் இருக்கிறது. கபடமுள்ள நாவே, சங்கரிக்கும் சகல வார்த்தைகளையும் நீ விரும்புகிறாய். ஆக இருதயத்தை பிளக்க பண்ணும் வார்த்தைகளை இந்த நாவு பேசுகிறது என்று சொல்லி பார்த்துக்கிறோம். நீதிமொழிகள் 12:18 பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு. நீதிமொழிகள் 12:18. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபு 3:8 பார்க்கிறோம், நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, ஆனால் நம்முடைய நாவை அடக்க தேவனால் கூடும்.
ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே என்னுடைய நாவை அடக்க எனக்கு கிருபைத்தார். கடைசியாக பார்க்கிறோம், துன்மார்க்கருக்கும் பகைஞருக்கும் மறைவாக என்னை கூடாரத்திலே ஒளித்து வைக்கிறார். யாருக்கு? துன்மார்க்கருக்கும் பகைஞருக்கும் மறைவாக ஒளித்து வைத்து. சங்கீதம் 17ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்கள். சங்கீதம் 17, 8, 9, 10. கண்மணியைப் போல என்னை காத்தருளும், என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை மறைத்து கொள்ளும். துன்மார்கள் என்னை சூழ்ந்து நிற்கிற பகைஞர்களுக்கு மறைவாக என்னை நீர் என்ன செய்ய, உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும் என்று சொல்கிறான். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மல்கியா 3:18. அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கு இருக்கிற வித்தியாசத்தை நீங்கள் திரும்பவும் காண்பீங்க. மல்கியா 4:2 பாருங்கள். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், துன்மார்க்கருக்கும் பகைஞருக்கும் மறைவாக ஒளித்து வைத்து காப்பாற்றுகிற தேவன் என்ன செய்கிறாராம்? என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? நீங்கள் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அங்கே போய் மறைந்து கொள்ளுகிறோம். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் கர்த்தர் இதை செய்யும் நாளில் துன்மார்க்கர் நம்முடைய காலுக்கு கீழே சாம்பலாக இருப்பாங்களா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் 27:2 சொல்லுகிறான், என் சத்துருக்களும் என் பகையருமான பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள் என்று சொல்லி. என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். அவங்களே இடறி விழுந்துருவாங்க. நான் ஒன்றும் செய்யணும்னு அவசியம் கிடையாது. அதுதான் உண்மை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை காக்கிறவராயிருக்கிறார். இந்த சவுலை குறித்து நான் பார்க்கும் பொழுது 1 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10, 11 எந்த அளவுக்கு அவன் ஒரு துன்மார்க்கனா ஒரு பகைஞனா சவுல் இருக்கிறான்றதை பார்க்குறோம். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. சவுல் அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்து கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டி அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். கர்த்தர் அவனை காப்பாற்றினான். ஆக துன்மார்க்கனாக மாறினான், ஒரு பகைஞனாக அவன் மாறினான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது கர்த்தர் இவன் எல்லாருக்கும் முன்பாக இவனை கண்மலையின் மேல் உயர்த்தி வைத்திருக்கிறார். தாவீதை தேவன் நம்முடைய தீங்கு நாளிலே தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைக்கிறார். எது தீங்குனா? பகைஞர்கள், சத்துருக்கள், பொல்லாதவர்கள், நமக்கு விரோதமாக சூழ்ச்சி பண்ணுகிறவர்கள்,
இவர்கள்தான் தீங்கு நாளுக்கு சமமானவர்கள். இவர்களுக்கு தம்முடைய கூடாரத்தில் மறைத்து வைக்கிறார். கூடாரம் என்பது தேவனுடைய ஆலயம். ஒளித்து வைத்து கன்மலையின் மேல் உயர்த்துகிறார். நாம் அவருடைய ஆலயத்தில் அவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது நம்மை கன்மலையின் மேல் உயர்த்தி நம்முடைய சத்துருக்களை எல்லாம் நமக்கு கீழ், துன்மார்க்கரையெல்லாம் நமக்கு கீழ் அந்த இடத்துல சாம்பலாக மாற்றுகிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஜெபிப்போம். இதாவே இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட செய்தியின்படி கர்த்தாவே, சவுல் தாவீதுக்கு விரோதமாக எவ்வளோ விரோதமான காரியங்களை செய்தான். ஒரு பகைஞனாக, ஒரு துன்மார்க்கனாக, ஆண்டவரே ஒரு சூழ்ச்சி செய்கிறவனாக, ஆண்டவரே அவனை சாகடிக்கும்படியாக அவன் எண்ணினான். அவன் ஆண்டவரை சத்துருவாகவும் பகைஞனாகவும் மாறினான். ஆண்டவரே, அந்த தீங்கு நாட்களிலெல்லாம் கர்த்தாவே, நீர் தாவீதை அவனுடைய கன்மலையின் அவனுடைய ஆலயமாகிய கூடாரத்தில் மறைத்து ஒளித்து வைத்து கர்த்தர் நீர் கன்மலையின் மேல் உயர்த்தினது போல இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் உயர்த்துவீராக. நீர் ஆசீர்வதியும். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஆசீர்வதிக்கவே நீர் ஆசீர்வதிப்பீராக. உன்னதங்களில் இருக்கிற தேவனுடைய ஆசீர்வாதம், பூமியில் தாழ கிடைக்கிற தேவ ஆசீர்வாதம் எல்லாம் உடைய பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா தடைகள், அவர்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்துக்கள், அவர்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்கள், அவர்களுக்கென்று வந்து சேர வேண்டிய கைகளின் பிரயாசைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் தந்தருவீராக. உடைய பிள்ளைகளின் கைகளின் பிரயாசைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய நாமத்தினாலே இதுவரை கையெழுத்திடாத எந்த அதிகாரியானாலும், எந்த நீதிபதியானாலும், எந்த நியாயாதிபதியானாலும் இயேசுவின் நாமத்தினாலே கையெழுத்திடுவார்களாக. தேவன் நீர் அவர்களை ஆளுகிறவர். தேவன் நீர் ஆளுகிறவர். உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் சூழ்ச்சி செய்து, உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் தீங்கான எண்ணங்களை எண்ணி இவர்கள் கையெழுத்து போடக்கூடாது என்று எண்ணுகிறவர்களை தேவநீர் மாற்றி போடுவீராக. கையெழுத்து போடும்படி வைப்பீராக. செய்கிற போகிற காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் இந்த கிளைமேட் சேஞ்சினால் எந்த வியாதி வராதபடிக்கு உடைய பிள்ளைகளை நீர் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் எந்த வியாதியும் வராதபடி காத்துக்கொள்ளும். சளியோ இருமலோ காய்ச்சலோ எதுவும் வராதபடி காத்துக்கொள்ளும். கர்த்தாவே, அதோடு கூட மாத்திரமல்ல, உடைய பிள்ளைகளுடைய வியாதியின் படுக்கையை மாற்றிப்படும். பழையபடி உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே தேவாலயத்துக்கு சந்தோஷத்தோடு ஒரு மனதோடு கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன் என்று சொல்லி தேவாலயத்துக்கு வந்து சேர கர்த்தர் கிருபை செய்யும். கர்த்தர் தொடர்ந்து காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதி. துதிகன மகிமை இல்லாமல் கேர் எடுக்கிறோம். கர்த்தரும் இரட்சகரும் பெருமான இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்யும் சகல பாரங்களை மறவாதே, ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய வழிநடத்தல் பக்கபலம் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம்மோடு கூட இருப்பதாக, உங்களோடு கூட இருப்பதாக. கர்த்தர் உங்களை தீங்கு நாள் என்கிற பகைஞரும் சத்துருக்களும் இரகசிய ஆலோசனைகளும் இரகசிய சூழ்ச்சிகளும் மற்றும் எல்லா துன்மார்க்கருக்கும் எல்லாருடைய காரியங்களுக்கும் தேவன் உங்களை விலக்கி காப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். உங்களை கன்மலையின் மேல் கர்த்தர் உயர்த்துவாராக. உங்களுக்கு இதுவரை நடக்காத காரியங்கள், தடைகள் நீங்கி நடந்தேறுவதாக. கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பெரிய காரியங்களை செய்வார்.